வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய மாணவியொருவரின் விபரீத முடிவு. கடிதம் எழுதி வைத்துவிட்டு செய்த செயல் நடந்தது என்ன? மத்திய கிழக்கின் பதற்ற நிலை. சோமாலிய கடற்பரப்பில் மீண்டும் உயிர் படுக்கும் கடற்கொள்ளை. இலங்கையர் உட்பட பல மாலுமிகளுடன் திடீரென காணாமல் போன எரிபொருள் கப்பல். நடந்தது என்ன? 30 வருடங்களுக்கு மேலாக முடங்கியுள்ள காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை திடீரென ஆய்வுகளை மேற்கொள்ளும் அனுர அரசு. ஏற்பட போகும் பாரிய மாற்றம். வெளியான தகவல். அனுரவின் அதிரடி உத்தரவு. ஒரே நாளில் அடுத்தடுத்து கைதான நூற்றுக்கணக்கானோர். அதிரடி காட்டிய போலீசார். நாட்டின் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. பயிர்ச்செய்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருளுடன் நாட்டை நோக்கி விரையும் கப்பல். நாட்டின் நிதியமைச்சு மீது நடந்த இணையவழி தாக்குதல். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. வெளியான தகவல். மீண்டும் வடக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ள கொடிய நோய். திடீரென உயிரிழந்த தொற்றுக்குள்ளான நபர். மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. இந்த ஆண்டு எரிபொருள் இறக்குமதியில் ஏற்பட போகும் சிக்கல். விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பல்வேறு திசைகளில் பாயும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. சாட்சியங்களுக்கு அடுத்தடுத்து வரும் கொலை மிரட்டல்கள். நீதிமன்றில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சிஐடி. விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்று வந்த மாணவி அக்ஷயா திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கல்வியில் சிறப்பாக முன்னேறி வந்த அக்ஷயா சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடனும் மிகவும் நட்பாகவும் சிரித்த முகத்துடனும் பழகும் இயல்பு கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவரது இந்த திடீர் மறைவு அவர் கல்வி கற்ற பாடசாலை சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாக மாறியுள்ளது. தற்போது சமூக வலைதளங்கள் வாயிலாக பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தில் பதிவாகி வரும் இவ்வாறான இளவயது மரணங்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இளையோர் மத்தியில் ஏற்படும் மன அழுத்தங்கள் மற்றும் வாழ்க்கை சவால்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியத்தை இந்த சமூகம் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியுள்ளது. இத்தகைய துயரமான சம்பவங்களை தடுப்பதற்காக மனநல பாதுகாப்பு மற்றும் ஆலோசனை சேவைகள் மிகவும் முக்கியமானவை என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சவால்களாலும் மன அழுத்தங்களாலும் நிறைந்திருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் தனியாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். மனதில் பாரம் அதிகரிக்கும் தருணங்களில் அதை உள்ளுக்குள் அடக்கி வைக்காமல் நம்பிக்கைக்குரிய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அல்லது ஆலோசகர்களுடன் பகிர்வது, பேசுவது மிக முக்கியம். ஒரு சிறிய உரையாடலே கூட பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என பலரும் தங்களது கருத்துக்களையும் கவலையையும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சோமாலிய கடற்கரைக்கு அருகில் 17 மாலுமிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹனர் 25 என பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் கடந்த புதன்கிழமை இரவு கடற்கரையிலிருந்து சுமார் 30 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த போது 6 ஆயுததாரிகளால் முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடலின் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் கடற்கொள்ளை சம்பவங்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டிருந்த போதிலும் அண்மை காலமாக மீன்பிடி படகுகள் மற்றும் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து மீண்டும் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் காரணமாக சோமாலிய தலைநகர் மொகடிஹோவில் எரிபொருள் விலை ஏற்கனவே 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மொகடிஹோவை நோக்கி 18,500 பீப்பாய்கள் எண்ணெயுடன் பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் கடத்தப்பட்டிருப்பது அந்த நகரில் மேலும் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த கப்பலில் ஒரு இலங்கையர் உட்பட 10 பாகிஸ்தானியர்கள், 4 இந்தோனேஷியர்கள், ஒரு இந்தியர் மற்றும் மியான்மரை சேர்ந்த ஒருவருடன் மொத்தம் 17 மாலுமிகள் பயணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த கப்பல் கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் சோமாலிய கடற்கரையை ஒட்டிய
ஹாக்புன் மற்றும் பந்தர் பைலா ஆகிய பகுதிகளுக்கு இடையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கப்பலின் பயணப்பாதை தொடர்பான தரவுகளின்படி கடந்த பிப்ரவரி 20 சோமாலிலாந்தின் பெர்பரா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் போர் தொடங்கிய காலப்பகுதியில் ஐக்கிய அரபு அமீரக கடற்கரைக்கு அருகில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் ஹார்மோஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் வட்டமிட்டு பயணித்த இந்த கப்பல் ஏப்ரல் 2 மொகடியோவை நோக்கி திரும்பிய நிலையில் இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. யுத்தத்தின் காரணமாக கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்காமல் இருந்து வரும் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீண்டும் செயல்படுத்துவதற்கான யோசனையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இதற்கமைய கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அர்ச்சனா சூரிய பெரும, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் அடங்கிய அமைச்சர் குழு கடந்த 2025 3ஆம் மாதம் 7ஆம் தேதியன்று குறித்த சீமெந்து தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்தவுடன் குறித்த சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டுள்ளார். இந்த பார்வையின் போது சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் மையமாக மாற்றி மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் வலயமாக மாற்றுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜே ராஜீவன், வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோக நெற்றிகை மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்காக மேலதிகமாக 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தேசிய உர செயலகம் வெளியிட்டுள்ளது. சிறுபோக நெற்றிகையை உள்ளிட்ட பிற பயிர்களுக்கு மொத்தமாக 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தேவைப்படுவதாக அதன் பணிப்பாளர் சந்தன லொகுஹேவால்கி தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடுத்த மாதம் நடுப்பகுதிக்குள் நாட்டின் கையிருப்பில் உள்ள மொத்த யூரியா உரத்தின் அளவு சுமார் 1,51,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சாட்சியம் வழங்கும் முக்கிய நபர்களுக்கு கொலை மிரட்டல்களும் போதைப் பொருள் வழக்குகளில் சிக்க வைப்பதாக மிரட்டல்களும் விடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகளில் ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் சில அரசியல்வாதிகளின் தலையீடுகள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசன்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ரோஹான் குணரத்ன அவரை 3 முறை சந்தித்துள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் IS அமைப்பினால் மட்டுமே நடத்தப்பட்டது என்ற ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் இருவரும் இணைந்து புத்தகங்களை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வவுனதீவில் 2 காவல்துறையினர் கொல்லப்பட்ட சம்பவம் ஜக்ரான் குழுவினரால் நடத்தப்பட்டிருந்தாலும் அதனை விடுதலை புலிகள் மீது திசை திருப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சதித்திட்டங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கும் சாட்சிகளை ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாட்சிகளும் பணம் மற்றும் வெளிநாட்டு பண வாய்ப்புகளை வழங்கி ஆசை காட்டுதல், அதற்கு இடங்காதவர்களை ஒந்துருளிகளில் பின்தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் போதைப் பொருள் வழக்குகளில் சிக்க வைப்பதாக மிரட்டுதல் போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் நீதிமன்றில் விளக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய தௌஹீஸ் ஜமாத் அமைப்பிற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆயுதங்களை வழங்கியதாக தகவல் வெளிப்பட்ட சாட்சிக்கு மட்டக்களப்பு சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அலுவலக உத்தியோகஸ்தர்கள் நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அம்பலமாகியுள்ளது. மேலும் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த ராணுவ அதிகாரி ஒருவரை பற்றிய தகவல் வழங்கிய சாட்சி போலி பேஸ்புக் கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை மிகவும் பாரதூரமானது என குறிப்பிட்டு கோட்டை நீதவான்
நீதிவான் இசுரு நெத்திகுமார சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவுகளுக்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் உடனடி நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் கொண்டுள்ளதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் 964 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 965 விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் போதே போதைப் பொருள்களுடன் 964 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான 4 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்புவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன்படி 12 கிலோகிராம் 858 கிராம் ஹெரோயின், 887 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 1418 கிராம் கஞ்சா, 90,510 கஞ்சா செடிகள், 2 கிலோகிராம் 505 கிராம் குஷ்டக போதைப்பொருள், 162 கிராம் ஹசிஸ் ரக போதைப்பொருள், 221,704 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 327 கிராம் மதன மோதகம் மற்றும் 21 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டை போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த தேசிய வேலை திட்டம் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் இந்த ஆண்டு இதுவரை ஒரு மலேரியா தொற்றாளர் கண்டறியப்பட்டுள்ளதாக மலேரியா தடை இயக்கத்தின் வவுனியா பிராந்திய வைத்திய அதிகாரி வைத்தியர் நிஷாந்தினி தெரிவித்துள்ளார். வவுனியா மலேரியா தடை இயக்கத்தின் பிராந்திய அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 25ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மலேரியா இன்று உலகளவில் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையாகவே காணப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு உலகளவில் 282 மில்லியன் நோய் தாக்கங்கள் மற்றும் 6 லட்சம் மரணங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் 95% மரணங்கள் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 5 பேர் மலேரியா தொற்றுக்கு உள்ளாகி இருந்ததுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்கா, தென்னாசியா மற்றும் தென் அமெரிக்கா பகுதியில் இன்னும் மலேரியா தொற்று நிலவுவதாகவும் இந்த நோய் தாக்கங்கள் மற்றும் தொற்றுகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்களின் மூலமே ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள், வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள், யாத்ரிகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தக நோக்கில் பயணம் செய்பவர்கள் ஆகியோர் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டத்தின் நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்றும் மக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் திரைசேரியினால் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதனுடன் தொடர்பாக விரிவான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சில் நேற்று இது தொடர்பான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாட்டின் 37 பிரதான நிறுவனங்களை இணைத்து விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எரங்க வீரரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பணப்பரிமாற்றம் வங்கிகள் ஊடாகவே இடம்பெற்றதாகவும் இது வங்கி முறைமைக்கு வெளியே நடைபெற்ற ஒன்றல்ல என்றும் கூறியுள்ளார். விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் என்ன நடந்துள்ளது என்பதையும் தற்போது கண்டறிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் உலகில் பணம் மிக வேகமாக கைமாறக்கூடியதனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மாறக்கூடும் அல்லது சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடும் என்பதாலும் விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுக்க சில தகவல்கள் ரகசியமாக பேண வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார். அதேவேளை பல புதிய விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
டிஜிட்டல் முறைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் அவற்றை பயன்படுத்தும் விதம் குறித்து ஊழியர்கள் போதுமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் போது அதன் துல்லியத்தன்மை குறித்து கவனமாக சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது சாதாரணமாக டிஜிட்டல் முறைமை ஹேக் செய்யப்பட்ட சம்பவமாக இல்லாமல் அதைவிட மேலான ஒரு முறையில் நடைபெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரியை போன்றே போலி மின்னஞ்சல்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திசை திருப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நிறுவனத்திற்குள் உள்ளவர்களின் நேரடி தொடர்பு இன்றி இடம்பெற்றதாகவும் மின்னஞ்சல் முகவர்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை உணராததனால் ஏற்பட்ட சிக்கலாகவும் அவர் விளக்கியுள்ளார். சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமெனில் விசாரணைகள் மூலம் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியதுடன் அதற்கு சுமார் 1 வார காலம் ஆகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையம் எனும் பெயரில் அரசாங்கத்தின் பிரதான டிஜிட்டல் மையங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் நிலையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது 12 நிறுவனங்கள் இதில் இணைத்துள்ளதுடன் மேலும் 4 நிறுவனங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றன என்றும் மொத்தமாக 37 நிறுவனங்கள் இந்த முறைமையுடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமைப்புகளுக்கு எதிராக ஏற்படக்கூடிய சைபர் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முன்னேற்றகரமான மென்பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க இலங்கை நிதி அமைச்சின் கணினி கட்டமைப்புக்குள் ஊடுருவே சைபர் குற்றவாளிகள் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருடியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தற்போது இலங்கை புலனாய்வு துறையினருக்கு உதவி வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்தியூ டக்வொர்த் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி கணித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் நிலையற்ற தன்மை காரணமாக எதிர்வரும் காலங்களில் எண்ணெய் விலைகள் உயர்ந்த நிலையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் மொத்த இறக்குமதி செலவுகளில் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கின்றன என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக மொத்த இறக்குமதிகளில் சராசரியாக கிட்டத்தட்ட 20% இருந்துள்ளன என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் 2025 ஆண்டில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதிகளின் அளவு அதிகரித்திருந்த போதிலும் மொத்த செலவு 2024 ஆண்டில் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2025 ஆண்டில் 4 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் விலைகளில் ஏற்பட்ட சரிவே இதற்கான முக்கிய காரணமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட விலை மாற்றங்களுக்கு இணங்க ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் சராசரி இறக்குமதி விலை 2024 ஆண்டில் 84.7 அமெரிக்க டாலரிலிருந்து 2025 ஆண்டில் 73.2 அமெரிக்க டாலராகவும் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.